அதே மாதிரி தான். மனம் சார்ந்த ஒரு ஆரோக்கிய கோளாறு அப்படின்னு இருக்கும்போது அங்கே அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுறது ஆறா. உடலுக்கு எப்படி ஆரோக்கியமோ மனசுக்கு ஆறா. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் மட்டும்தான். அப்போ நம்ம கவனம் எப்படி கொடுக்கணும்? மற்றவங்க கிட்ட ஃபஸ்ட்டு உறவு கிட்ட எப்படி கையாளணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கும். எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒருத்தர் இருக்கிற மனநிலை ஒருத்தருக்கு இல்லை. ஒருத்தருக்கு வந்து மற்றவங்களை பற்றி காசிப் பேசணுன்ற எண்ணம் நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க அந்த கான்வர்சேஷனை. நம்ம என்ன பண்ணுவோம்? முடிச்ச வரைக்கும் வேண்டாம்ப்பா, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, தயவுசெய்து எனக்கு மற்றவங்க பிரச்சனை வேணாம், என்னோட பிரச்சனை நான் பார்க்கறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது, அதை நம்ம தவிர்க்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள பற்றி சொன்னாங்க, அவங்கள விட நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அதுலேயே ஃபஸ்ட்டு கம்பேரிசனே டிஸ்டர்ப் ஆகிடும். இவர் ஹைட்டாக இருக்காரு, இவர் குள்ளமாக இருக்காரு, இவர் வெள்ளையாக இருக்காரு, இவர் கருப்பாக இருக்காரு, பணக்காரன் ஏழை, இந்த கம்பேரிசனே ஃபஸ்ட்டு நம்மளை தாழ்வு மனப்பான்மையை நம்ம நினைக்கிறதும் தப்பு, நான் தான் பெரிய ஆளு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தா அவன்லாம் பெரிய ஆளுப்பா, நம்மளாம் யாரு, நம்மளே டம்மி பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்மளை டம்மி பண்ணிட்டு மற்றவங்க உயர்த்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த உயர்வாக பேசுறதுக்கு அவர் ஒர்த்தானே நமக்கு தெரியாது. உயர்வாக நம்மளோட சோலை மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர நம்மளை விட அவங்க பெட்டர் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அவங்கள விட நம்ம பெட்டர், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லாத விஷயம் நம்மகிட்ட இருக்கலாம், அதை வச்சு நம்மளை பெட்டராக இது யோசிச்சுக்கலாம். அந்த யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுடைய ஒரு ஆறா வந்து ஒரு விருட்சம், அந்த விருட்சம் பசுமையாக இருக்கிறதுக்கும் பட்டு போகிறதுக்கும் மெயின் காரணம் நம்ம தான். ஸோ எது வேணும் எது வேண்டாம், ஃபஸ்ட்டு எது வேண்டான்றதை முடிவு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நமக்கு வேணுன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிரும். ஒரு யங் ஏஜில் பார்த்தா சில பேர் வந்து ஓகே எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, இவங்க நம்ம லைஃப்பில் கிடச்சா நல்லா இருக்கணும், இவங்களாம் முன்முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு அவங்க கரெக்டான ஆளா கிடையாது. ஆனால் அந்த வயசு சில பேர் வயசு கண்ணு மறைச்சிருது, காதல் கண்ணு மறைச்சிருது. நான் சொல்கிறேன், எந்த வயசாக இருந்தாலும் கரெக்டாக யோசிக்கிற பக்குவம் ஒன்று வேணும்ல நமக்கு. ஓகே இது சரி இல்லைப்பா, அவங்க கேரக்டரும் நம்ம கேரக்டரும் செட்டே ஆகுது. ஆனால் அதையும் மீறி சில பேர் வந்து போலியான முகத்தை காட்டி ஏமாத்துறவங்களும் உண்டு. அந்த இடத்துல தான் நம்ம சந்திக்கிறோம் நம்பிக்கை துரோகம். நல்லா ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம முன்னாடி நல்லா பழகுவாங்க, நம்ம கிட்ட சூப்பராக பேசுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே வேலை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு மைண்ட் என்ன ஆகும், இப்போ உனக்காக நான் இவ்வளோ விஷயம் பண்ணனே, என் நம்பிக்கையை நீ ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போகிற டைமில் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஹெல்ப் பண்ணுற இடத்துல அங்கே இருக்காங்க பாருங்க, அதுக்கு அவங்க தகுதியான ஆளாக இருக்கணும். தேவையான இடத்துல தேவையான ஆளுக்கு நம்ம உதவி போனால் மட்டும்தான் அது புண்ணிய கர்மா. ஓகேங்களா? அவசியமே இல்லாத ஒரு கர்ணன் வந்து துரியோதனனுக்கு துணை போன மாதிரி அவசியமே இல்லாதவனுக்கு கெட்டவனுக்கு துணை போகிறதுல எப்படி புண்ணிய கர்மா வரும்? கர்ணன் நல்லவர், ஆனால் ரொம்ப நல்லவர், கெட்டவனுக்கு கூட நல்லது நினைக்கிற நல்லவர். நம்ம நல்லது நினைக்கிறோம், யாருக்கு நினைக்கிறோம்? மற்றவங்களுக்கு தான். ஆனால் நம்ம நல்லா இருக்கணுன்றது நிறைய பேர் நினைக்கிறது இல்லையே. நிறைய பேர் சொல்ல என்ன போல் வாழ்க்கையே சொல்கிறாங்க மேடம், ஆனால் நான் நல்லது தான் நினைக்கிறேன், நல்லா தான் யோசிக்கிறேன், மற்றவங்களுக்கு கெடுதலே நினச்சதில்லை, ஆனால் என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் நல்லதே நினைக்கிறீங்க, யாருக்கு நினைக்கிறீங்க? உங்களை டம்மி பண்ணி உங்களை வருத்தி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க வெளிச்சத்தை. அது ஏன்? உங்களை நீங்கள் பெரிய ஒரு பசுமையான விருட்சமாக வச்சாதான் நீங்கள் நிழல் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு. ஆமாங்களா? நீங்களே பட்டு போகிற ஒரு மரமாக இருக்கும் போது உங்ககிட்ட நிழல் தேடி யார் வர முடியும்? யூஸ் கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், உங்கள் ஆறாவை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதை எப்படி அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நிறைய பேரோட கேள்வியான. நிறைய பேருக்கு இந்த ஆறானா என்னன்னு தெரியல. மனோசக்தி, வெறும் மனோசக்தி. ஆனால் மனோசக்தி நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும், கெட்டவங்க கூட என்ன நினச்சாலும் நடக்கும். கரெக்டுங்களா? மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க, இந்த வார்த்தை இப்போ ட்ரெண்டிங்கு. ஆனால் அப்போது ஒரே வார்த்தை தான், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணம் போல் வணக்கம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு கெட்டவங்க ஒரு திருடராக இருக்கட்டும், மற்றவனை கெடுத்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், கரெக்டாக ஸ்கெட்ச் போடுவாங்க. அந்த இடத்துல தான் மேனிஃபெஸ்டேஷன். கரெக்டாக ஸ்கெட்ச் போடுவாங்க. இந்த வீட்டில் இந்த டைமில் ஆள் இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த டைமுக்கு போனால் அவங்க வரமாட்டாங்க, ஈஸியாக நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் நல்லவங்க, கடவுளே எனக்கு இது கொடுத்துருப்பா, இது கொடுத்தா என் லைஃப் பெட்டர், கொடுப்பான்னு எல்லாம் இறை பார்த்துக்கும். நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறேன். சில பேர் தானம் தர்மம்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. தர்மம்னா என்ன, தானம்னா என்ன, ரெண்டும் வேற. ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுமே சேர்த்து வச்சு தானே எல்லாரும் நம்ம பார்க்குறோம். தானம் அப்படின்றது போது எதிர்பார்த்து நம்ம செய்கிறது தான் தானம். அன்னதானமாக இருக்கட்டும், எந்த ஒரு தானமாக இருக்கட்டும், இதுக்கு ரிட்டர்ன்ஸு நம்ம இதை பண்ணால்
நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இன்னொன்னு பெருமைக்கு பண்றவங்க ஒரு கேட்டகரி, இன்னொன்னு புண்ணியம் ஓகே இதெல்லாம் பண்ணா என் பாவம் கழியும் அப்படின்னு சொல்றவங்க அன்னதானம் பண்றாங்க. காக்காக்கு வைக்கிறதுல இருந்து கோயில் அன்னதானம் பண்றதுல இருந்து ஏழைங்களுக்கு பண்றது, ஒரு அரசியல்வாதி கூட இப்ப கேம்ப் போட்டு எல்லாருக்கும் பண்ணுவான், அது பெருமைக்காக பண்றது. அப்போ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க? மாங்கல்ய தானம் நிறைய பேருக்கு பண்ணா கல்யாணம் நடக்கும், அது ஒரு பரிகாரமா தான் தானத்தை மாக்குறாங்க. ஆனா தர்மம்ன்றது எப்படி? எதையுமே பிரதிபலன் எதிர்பாராம இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு இதை பண்றோமே, ரிட்டர்ன்ஸ் நமக்கு என்ன வரப்போகுது? எதிர்பார்ப்பே இல்லாத ஒருத்தர் பண்றாருன்னா தர்மம். நான் இன்னைக்கு பஸ்ல போறேன், ஒரு பொண்ணுக்கு டிக்கெட் இல்லை, அந்த டைம் அந்த பொண்ணு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், அந்த பொண்ணு நான் மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு தெரியாது, ஆனா அந்த பொண்ணு டிக்கெட் தொலைஞ்சு போச்சு நிக்குது, அந்த செகண்ட் எடுத்து பர்ஸ்ல இருந்து இந்த பொண்ணுக்கு நான் டிக்கெட் எடுத்து பண்றேன், அது தர்மம். மறுபடியும் அந்த பொண்ணு நம்ம பார்க்க போறோமா? அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட பணம் கொடுக்க போதுங்களா? கிடையாது. அது தர்மம். ஆனா அதுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம நினைச்ச பண்ணனா அது தானம் கணக்குல ஆயிடும். ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தர் செய்யும் போது எல்லாமே தர்மம் தான். அது மேல இருக்கிறவங்க நமக்கு கொடுப்பாரு கிரெடிட். பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, அவங்க நம்ம பெருமைப்படுற பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது எதுவுமே தானமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. அது பெருமை, தற்பெருமை. அந்த பெருமைக்காக தான் உலகம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா உடனே சோசியல் மீடியால இவருக்கு நான் அதை செஞ்சுட்டேன், இந்த குழந்தைக்கு போய் நான் அதை பண்ணேன். எதுக்கு அந்த பேரு நமக்கு தேவையில்லையே. நம்ம ஆரை டெவலப் பண்றோம், நம்ம பாட்டு சைலண்ட். அப்புறம் எப்படி டெவலப் பண்றோம்? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தர் செய்யும் போது அங்க இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், இன்புட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டு ரிசீவ் பண்ணலாம். அதே சமயம் அந்த இப்ப கூட ரீசெண்டா சூரிய படத்துல ஒரு சின்ன டைலாக், வெற்றி அது என்னது, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. அதே அந்த ஒரு வேர்டு, ஆமாப்பா இது எவ்வளவு சூப்பரான வேர்டு, ஆனா இந்த வேர்டோட அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம கரெக்டா இருக்குமாப்பா? கரெக்ட் சுமி. நம்ம ஜெயிச்சாலும் வெளியே பெருமையா பேசிக்க மாட்டோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நெக்ஸ்ட் இலக்குக்கு நம்ம போயிடணும். எல்லாருமே டெஸ்டினேஷன் இல்லாம தான் ஓடிட்டு இருக்காங்க. எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்றோம், எதுக்காக ஓடுறோம், எதுவுமே தெரியல. லைஃப்ல செட்டில் ஆகணும். நான் என்ன கேட்கறேன், நீங்க செட்டில் ஆகுறீங்க, ஏன் செட்டில் ஆகுறீங்க? நிம்மதியா இருக்கிறதுக்கு தான். இங்க எத்தனை பேருக்கு நிம்மதி இருக்கு? ஃபர்ஸ்ட் பணம் இருக்கு, குடும்பத்துல எல்லாம் இருக்காங்க, கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி, ஆனா நிம்மதியை தேடி ஓடுறாங்க. மன அமைதிக்காக கோயிலுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க. ஏன் போறாங்க? ஏன் அந்த அமைதி நம்ம நினைச்சா ஒரு 5 நிமிஷம் இப்ப இந்த ரூம்ல நமக்கு கிடைச்ச ஒரு சர்வ அமைதி நம்ம வீட்டுல கிடைக்காதா? அப்போ அந்த வீட்டுல குழந்தைங்க கச்சாம்புச்சான்னு கத்துது, பெரியவங்க கத்துறாங்க, ரோடு டிராஃபிக் சவுண்டு, எந்த சவுண்டு வந்தாலும் உங்க மைண்ட் ஸ்டில் ஆகணும். அந்த அமைதி நீங்க என்னைக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு நிசப்தத்தை நீங்க கொண்டு வரீங்களோ அந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களை கைட் பண்றதுக்கு அம்மா தேவையில்ல, அப்பா தேவையில்ல, எந்த குருமார்களும் தேவையில்ல. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் பேசுறேன், அடுத்து நான் இந்த ஸ்டெப் தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு நான் சிலபஸ் உருவாக்கல. ஆனா ஏதோ ஒரு மூலையில ஓகே சுமி நீ இதை சொன்னா நல்லா இருக்கும், எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குதுன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு சார் நான் சொல்லுவேன், எப்படிப்பா நீங்க ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல கொடுத்துட்டாங்க, இந்த கிழமைக்கு இந்த கர்மா அப்படி சொல்லிட்டு கொடுத்த அந்த ஒரு துண்டு பேப்பரை எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சப்ஜெக்டா கொண்டு வந்தீங்க? அடிக்கடி கேட்பேன். தெரியல சுமி. நிப்பாரு, நடப்பாரு, இப்படியே இருப்பாரு, திடீர்னு பார்த்தா இப்படியே இருப்பாரு. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் போய் கேட்பேன். மைண்டில் ஒன்றுமே இல்லை, நான் ஸ்டில்லாக இருக்கேன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முடிச்சுட்டு ஸ்டில்லாக இருக்கும் போது தான் எனக்கு நிறைய விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவார். அது கிடைச்சி உடனே ஒரு ஆடியோ மெசேஜ் போடுவார். இதெல்லாம் அந்த டைம் 2020 அந்த மேரேஜ் ஆன டைமில் தினமும் ஈவினிங் ஆடியோ மெசேஜ் போடுவார். சும்மா இருக்கும்போதே வரும். அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் பிரெயின் வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் பிரெயின் அதுக்கான வேலையை பார்த்துட்டே இருக்கும். ஆமா. ரெண்டாவது அவங்க மேடம் சொன்னதுல ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கிறோம், நமக்கு வந்து நல்லது நினைக்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இத வந்து எல்லாரும் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க? செல்ஃபிஷ்னு நினைச்சுக்கிறாங்க. சுயநலமா இருக்கிறது வேற, தியாகியா இருக்கிறது வேற. இங்க முக்காவாசி பேரு நல்லவனா இருக்கிறதுனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தியாகியா இருக்கிறது தான் நல்லவனா இருக்கிறது நினைச்சுக்கிறாங்க. அதுலயும் ஃபேமிலி லேடிஸ் அதை அடிச்சுக்கவே முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஃபேமிலி லேடிஸ், அதுவும் குழந்தை பத்த 2 குழந்தை பத்த 3 குழந்தைகளுக்கு தாயா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லேடி ஹஸ்பண்டுக்கு பார்ப்பாங்க, மாமனார் மாமியாருக்கு பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு பார்ப்பாங்க, தன்னை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே ஜாதக நோட்டை தூக்கிட்டு வந்தாலும் தான் ஜாதகத்தை இது வரைக்கும் யாரும் எடுத்துட்டு வந்ததே கிடையாது. முக்காவாசி ஃபேமிலி லேடிஸ் பசங்க ஜாதகத்தை எடுத்து வருவாங்க, வீட்டுக்கார ஜாதகத்தை எடுத்து வருவாங்க. ஓகேங்களா? கூட பிறந்தவங்க ஜாதகத்தை எடுத்து வருவாங்க. எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க, ஆனா எனக்கு நிம்மதி இல்லைம்மா.
ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருப்பாங்க, எல்லாரோட துணியை துவச்சு போட்டிருப்பாங்க, வீட்டு வேலை எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? மத்தவங்களை பார்க்கணும்ல, ஆனா நம்ம பசிக்கு நாம சாப்பிடணும்ல, நம்மளுடைய தூக்கத்துக்கு நம்ம தூங்கணும்ல. இதை ஃபுல்லா தியாகம் பண்ணிடுவாங்க. தியாகம் பண்ணிட்டு ஒரு 40 வயசு ஆயிடும், 50 வயசு ஆயிடும். 50 வயசு ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு எதிர்பார்க்காம நான் எல்லாமே செஞ்சேன், இப்ப வளர்ந்துட்டாங்க, இப்ப யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு நிம்மதி இல்லை. புள்ள கேட்டாங்க அந்த மாதிரி, உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க, உங்க சாப்பாட்டை தியாகம் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்கன்னு பசங்க கேட்கல. அவங்களுக்கு தெரியும் தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் இவங்க லைஃபையே தியாகம் பண்ணிட்டு கடைசியில கடவுள்கிட்ட நான் நல்லவங்களா தானே இருந்தேன், எனக்கு ஏன் ரிட்டர்ன்ஸ் வரலன்னு கேட்பாங்க. யாரா இருந்தாலும் நம்ம கேட்டாதான் சார் கிடைக்கும். கோவில்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு துறவி உட்கார்ந்துருக்காரு, யாசகம் கேட்கிற துறவி. அவர் வந்து இப்போ விஜய் ஆண்டனி மாதிரி அவர் ஒரு விரதமா இருக்கிறாரு. யாசகமே வாயை திறந்து கேட்டாதான் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு எதுவுமே கேட்கறது இல்லை, எதுவுமே கேட்கறது. நீ கொடுக்கறது கொடுன்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீ பிரச்சனையே அதுதான். ஆன்மீகத்துக்குள்ள வராங்க, நீ கொடுக்கறது கொடு, அதுல நீ கொடுக்கறது கொடு. நாம உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியல, அப்புறம் இறைக்கு எப்படி தெரியும்? அததான் அவங்க சொல்ல வராங்க. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராட்டஜி உருவாக்கும் போது சிலபஸ் ஒருக்கா இது பண்ணும்போது கன்சல்டேஷன் பேசுவார், இது பண்ணுவார், அந்த சில விஷயத்தெல்லாம் நுணுக்கங்கள்லாம் கவனிப்பார். கவனித்து முடிச்சு சும்மி இதில் அப்ளை ஆகுது, இந்த மாதிரி எத்தனை ஜாதகம் இருக்குது, கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்கும் 2 பேருக்குள்ளேயும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சைலண்டாக இருப்பார் மனுஷன். இருந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு சிலபஸ் கொண்டு வருவார், ஆடியோ மெசேஜ் போடுவார். நான் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன், என்னடா இவர் எதையுமே டிஸ்கஷன் பண்ண பேசினாரு, குன்னத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்தாரு, ஆனால் அவருக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? நான் சொல்லுவேன், இல்லைப்பா உங்க கூட யாரோ ஒருத்தர் இருக்காரு, இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். இவ்வளோ இன்புட்டு நீங்கள் நினச்சி பாருங்க, இவ்வளோண்டு பேப்பர் இன்னைக்கு ஒரு 1000 பேஜ் இல்லை, அதுக்கு மேலேயே வளர்ந்துருச்சு. அது எப்படி வளர்ந்தது? யாருமே சொல்லி கொடுக்க குருமார்களே கிடையாது. ஒரு லைன் சொல்லிட்டு போன குருமார் தானே அதை டெவலப் பண்ணுறது. அப்போ கடவுள்ன்றது நமக்கு வழி காட்டுவார், அதை கரெக்டான வழியை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடணும். அதை ஒத்துக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து ஒரு குருமார்கள் இருக்கணும், குருமார்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றுவாங்க. கரெக்ட். அந்த ஒளி வந்து எப்படி இருக்கணும்னா, அவர் வந்து அணையா தீபமாக இருக்கணும், மெழுகுவர்த்தியாக இருக்கக்கூடாது. மெழுகுவர்த்தி கரைஞ்சு போச்சுன்னா அவருக்கு திடம் இல்லையே, உருவமே இல்லை, கரைஞ்சு போனது தான். அவரை உருக்கி ஒரு ஒளி கொடுக்கறதுக்கு அவரை அணையா தீபமாக அவர் ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாலும் அணையாது, லைஃப் லாங் அணையா விளக்கா இருந்துட்டு அதுலேருந்து ஒரு திரி ஏற்றுங்க. அப்போ நீங்களும் அதே மாதிரி ஆகணும், ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ ஒருத்தர் அழிச்சுட்டு ஒருத்தர் வாழ போகிறது இல்லைல்ல. இப்போ நிறைய குருமார்கள் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா கமர்ஷியல் பக்கம் போகிறாங்க. ஓகே, ஆன்மீகத்தை வச்சு கமர்ஷியல் ஆக்குறாங்க, அது ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க, என்னோட வியாபார பொருளாக மாற்றுறாங்க. ஒரு தெய்வத்தை வாராகி கும்பிடுறேன், இங்கே வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ், இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வச்சு இது பண்ண. ஏன் அப்படி? அப்போ உங்களுக்குள்ள யூனிக்னஸ் இல்லை, அப்போ நீங்கள் வேற ஒருத்தரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஏன்? அப்போது ஒரு குரு ஒருத்தருக்கு வழிகாட்டலாம், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வழிகாட்டலாம். ஒரு காலகட்டத்தில் அவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அச்சோ குரு இல்லையே, வழிகாட்ட குரு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்ம ஏன் ஏங்கி போகணும்? அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இருக்கு, ஞானம் நமக்கு இருக்கு, அதை வச்சு நம்ம பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாமே. ஆனால் அது யாருமே யோசிக்கிறது இல்லை. நிறைய இன்னைக்கு கூட விஷால் சார் இன்னைக்கு இவ்வளோ பேசிட்டாரு, நாளைக்கு அந்த 1000 பக்கத்தை 10,000 பேச்சா உங்களை யாராவது ஒருத்தர் வரலாம், கண்டிப்பாக யாராவது வரலாம். அந்த மாதிரி ஞானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது யோசிக்கலாம். குறுக்கிட்ட எனக்கு இவ்வளோதான்பா தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஞானி கிடையாது. உனக்கு நீ ஞானி, ஃபஸ்ட்டு நீ ஒன்று அறியணும், அப்புறம் தான் நீ மற்றவனை கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் இவர் இப்படி தான் அவர் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நான் யாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. தன்னை பற்றி ஒருத்தவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம விடை கொடுத்துட்டு இருந்தோன்னா லைஃப் லாங் மற்றவங்களுக்கு நம்ம விடை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சுமினா இந்த கேரக்டர் தான், அப்பா அவங்க இப்படி தான், விஷால்னா இப்படி தான், நீங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நமக்குன்னு கேரக்டர் இருக்கணும். எப்படி நம்ம மனுஷனுக்கு உருவம் இருக்குது, நான் ஹைட்டு நான் குள்ளம், ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. மைண்டுக்கும் அதே மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்ட்ரக்சர், அதை கொண்டு வரணும். அந்த பில்டப் பண்ணுறது மட்டும்தான் ஆரா. இப்போ ஒருத்தர் நான் பார்க்குறேன், உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசும்போது நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன், அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரா, அந்த டைம்ன்றதை விட அந்த ஆரா தான், அந்த சூலுக்கு தான் அவ்வளோ பெரிய ஆரா. ஆனால் நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் அவங்க கிட்ட நெருங்கும் போதப்பா செம வைவுப்பா இவர்கிட்ட. நான் வரும்போதே நான் ஒரு சிலரை கவனிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் போவேன் வருவேன், கோயிலை பார்ப்பேன், ஆனால் ஒரு சிலர் அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, வைப். அந்த வைப் எப்படி வந்துச்சு? அப்போ உருவாக்குறாங்க, அவங்க தான் உருவாக்குறாங்க. கடவுள் இன்னைக்கு நம்ம பிளஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கோயிலை வந்தீங்க, பைரவர் பார்த்தீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது, அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் லைஃப் லாங் அந்த ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும்ல.
எத்தனை நாள் மன அமைதி வேணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவீங்க, அங்கேயே போவீங்க. அப்ப அமைதி தேடி நீங்க எங்கேயோ ஓடுறீங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம இருக்கும் இடத்தை விட்டு நம்ம ஏன் வெளியே போய் தேடணும்? நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்றாங்க. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணுவாங்க. நல்லவங்களே சொல்றேன், சிந்தனை சொல் செயல் கரெக்டாக அவங்க சிந்திக்கிற விஷயம் நம்ம இதை தான் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு முன்னாடி முடிவு பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரே விஷயம் தான் டயட். இன்னைக்கு நான் ஒரு 10 கிலோ குறைஞ்சே ஆகணும், நான் முடிவு எடுத்துட்டேன். ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா முடிச்சு போச்சுங்களா? ஆனால் அதுக்கான ஒர்க் அவுட் எடுப்பேன். இந்த இந்த இடம் நான் மசில் எனக்கு பெருசாகணும். அப்போ ஒருத்தர் பிறக்கும் போதே இவ்வளவுதானா? அப்போ அவங்க யாருமே இது பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. என் மசில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என் முகம் இங்க சதை குறையணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். முடிவு பண்ணிட்டு அதுக்கான இன்டேக் நம்ம எடுக்கிறோம். சாப்பாடாகட்டும், டயட்ல ஃபுட் சார்ட் மாத்துறோம், ஸ்கெடியூலை மாத்துறோம், தூக்கத்தை மாத்துறோம், எல்லாத்தையும் மாத்துறோம். நம்ம எஃபோர்ட் போடுறோம். எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 100 நாள் கழிச்சு கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் மாறுது. அப்போ ஒரு டயட்லேயே ஒரு உடலையே நம்மளால கொண்டு வரும்போது, அப்போ ஒரு மனசை நம்மளால கொண்டு வர முடியாதா? ஒரு ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வர முடியாதா? அப்போ நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. மற்றவங்க சொல்லி நம்ம செய்யறதை விட நம்ம விஷயத்த ஒரு நிமிஷம் இன்னைக்கு நான் இந்த பிளான் பண்ண போறேன், நாளைக்கு இதோட ரிசல்ட் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஒரு செகண்ட் ஒருத்தர் யோசிச்சு முடிவெடுத்தானே சக்சஸ் தானே. ஆனா அது இத்தனை பேர் செய்யறாங்க, இவங்க சொல்லிட்டாங்களே, அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே, லைஃபை தியாகம் பண்றாங்க, அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. படிப்பு இருக்கட்டும், நான் ஆசைப்பட்ட படிப்பு வேற, ஆனா நான் படிச்ச படிப்பு வேற. இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதே படிச்சிருந்தா என் லைஃப் வேற. சொல்றாங்களா, சின்ன பசங்க சொல்றாங்க, அம்மா அப்பா பேச்சு கேட்டேன். ஏன் அம்மா அப்பா அந்த தப்பு பண்ணணும்? அவங்க என்ன திரும்ப பண்றாங்க, என் லைஃப்ல நான் படிக்கல, நான் ஆசைப்பட்ட படிப்பை என் பசங்க படிக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு. நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன், என்னால முடியல, ஆனா நீ என் பையன் படிக்கட்டும். ஆனா அந்த பையனுக்கு விருப்பமே இருந்திருக்கா, அவன் மெக்கானிக் ஆகணும் கூட அவன் நினைச்சிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தையோட சைக்காலஜி ஒரு அம்மாவை புரிஞ்சிருக்கணும். அது யாருமே புரிஞ்சுக்கல, நம்மளோட சைக்காலஜி மட்டும் இருந்தா போதும். அப்ப சுத்தி இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும். எக்ஸாம்பிள், ஒரு சந்திரன் கர்மா இருக்குங்களா, கண்டிப்பா எமோஷனலா வீக்கான ஆளு. அப்ப அந்த இடத்துல ஆறா டிஸ்டர்ப் ஆகும். இது நம்ம சப்ஜெக்ட்லயே அடுத்த 6ஆம் லெவலுக்கு நான் சொல்றேன். இப்போ இப்ப உங்களை யாராவது சந்திரன் கர்மா இருக்கீங்களா? இருக்கீங்க. அப்போ அன்புன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துலதான் உங்களுக்கு 6ஆவே அட்டாக் ஆகும். ஒருத்தருக்காக நான் மெனக்கிடுறேன், ஒருத்தர் மேல ஓவர் அஃபெக்ஷன் வைக்கிறேன், அந்த அந்த அட்டாச்மெண்ட் தானே உங்களுக்கு எல்லாமே. அந்த பாண்டிங் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு சந்திரன் கர்மா தானே அங்க. அப்ப அந்த இருக்கிறவங்க ஆறா ஸ்பாயில் ஆகுற விஷயம் அங்கதான் உங்களுக்கு வரும். உங்களோட டிராபேக்கே அதுதான். செவ்வாய் கர்மாவா உங்களை கோபப்பட வச்சு, உங்க வாயில வார்த்தையை வர வச்சு உங்களை ஆறா டிஸ்டர்ப் பண்ணும். சில பேர் திட்டுவாங்க, அசிங்கமான வார்த்தை திட்டுவாங்க ஒருத்தரை பார்த்து. ஏன் திட்டணும்? ஆனா அந்த திட்டும் போது அந்த வார்த்தை உங்ககிட்ட தானே உதயமாகுது. அப்போ உங்க ஆறா டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. நீங்க எண்ணத்தால ஒருத்தனைப்பா ஒழிஞ்சு போடா, இப்படி போடா, அப்படி போடா சொல்றாங்க, நீங்களே உங்க ஆறாவை டிஸ்டர்ப் பண்றீங்க மத்தவனை சபிச்சு. அந்த செவ்வாய் கர்மா இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. புதன் கர்மா இருக்கிறவங்க ஒருத்தர் பத்தி காசிப் பேசி அவங்க ஆறாவை டம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களே, ஏன்னா உங்க எல்லாருக்குமே கர்மா அஸ்ட்ராலஜி நீங்க படிச்சதால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குரு கர்மாவா ஒரு குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுட்டு போனா அந்த இடத்துல குழந்தையோட ஆறா ஒன்று டிஸ்டர்ப் ஆகாது, நமக்கும் ஒன்றாகாது. ஆனா நிறைய பேர் தப்பு பண்றது தெரியுமா, தன்னுடைய ஆறாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா மத்தவங்க ஆறாவை அதுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க. அது தப்பு இல்லை. தான் நல்லா இருக்கணும்னுக்காக மத்தவனை கெடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அவனை மன வருத்துறாங்க. இவன் சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னுக்காக மத்தவனை கஷ்டப்படுத்தி பாக்குறாங்க. ஏன் அது? அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப். அப்போ உங்களோட விஷயம் ஏதோ மத்தவங்களை தாக்க கூடாது, மத்தவங்களோட விஷயம் உங்களை தாக்க விடக்கூடாது. அந்த அலோவ் பண்றீங்க தெரியுமா, அந்த இடத்துல தான் மொத்தமும் டேமேஜ். ஆறாவே இல்லாதவங்க பர்சன் யார் தெரியுமா, அவங்களுக்குன்னு சுய முடிவே எடுக்க தெரியாது. அம்மா அப்பா பேச்சு தான் கேட்டு எடுப்பாங்க. அவங்கள்ட்ட சுத்தம் டேமேஜ்னு சொல்ல ஆறாவே டெவலப் ஆகல. ஏன்னா அவங்க சுய சிந்தனையே கிடையாது. சிந்தனைன்னு ஒன்று இருந்தால் தானே ஆறா. சிந்தனையும் கிடையாது, மற்றவங்க பேச்சை மட்டும் கேட்டு வளர்றாங்க. அதனால தன்னை வருத்திக்கிறாங்க. வளர விடாம இருப்பாங்க தெரியுமா. சில பேர் வந்து கரெக்டான கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லாம மற்றவங்க பேச்சு கேட்டு 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 அப்படியே ஒரு மாதிரி அமுங்கி போவாங்க தெரியுமா. அவங்களுக்குலாம் நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்களுக்கு சூட்சம சரீரம் ஒண்ணுமே இருக்காது. சில பேர் கடவுள்கிட்டயே விழுந்துருவாங்க. மனம் உருகுதல் ஒரு விஷயம் இருக்கு. மனம் உருகி நான் பாடின சித்தர் பாடலா இருக்கட்டும், அம்மன் பாட்டா இருக்கட்டும், ஐயப்பன் பாட்டா, எந்த சாமி பாட்டா இருக்கு, திருஷ்டி